What's up people? Very good morning. இதுதான் நம்மளோட டே 3. எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சிக்மங்களூரில் கலாசாக்கு வந்திருக்கோம். நேற்றோட vlog பார்த்துருப்பீங்க. நம்ம சிக்மங்களூர் ரூம்ஸ் எல்லாம் கொஞ்சம் சரியாக இல்லை. அதனால் அங்கேருந்து ஒரு 88 கிலோமீட்டர்ஸ் தாண்டி கலாசா வந்துட்டோம். பட் ஒரு சங்கடமான விஷயம், நம்ம வந்துட்டுருக்கிற வழியில் பிகாஸ் அந்த ரூட் ஃபுல்லாக பாட் ஹோல்ஸ் நிறைய இருந்ததுனால வண்டியெல்லாம் செம்ம அடி வாங்கிருச்சு நிறைய. நம்ம ராப்டரோட ரியர் டயர் எக்ஸ்ப்ளோட் ஆயிடுச்சு. எக்ஸ்ப்ளோர்ட்னா எப்படின்னா ஒரு சின்ன ஒரு வேர்ட்டிக்கலாக ஒரு வீடியோ எடுத்திருக்கோம், அதை நீங்கள் பாருங்கள். அது டயர் ஆக்சுவலாக ரிம்முக்கு எதுவும் ஆகலை, ஒரு குழியில் இறங்கிட்டு ஏறிச்சு. அந்த குழி ஷார்ப்பில் ஏதோ கல் மாதிரி இருந்திருக்கு போல இருக்கு. நேரம் சைடில் அடிச்சு டயர் பாட்டுன்னு எக்ஸ்ப்ளோர் ஆகிடுச்சு. ஸோ அங்கேயே ஒரு கிட்டத்தட்ட 2.5 hours 3 hours போயிடுச்சு. ஸோ நாங்கள் ரூமுக்கு வரும்போதே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 11:30 போல் டைம் ஆச்சு. பட் தேங்க் குட்னஸ் நாங்கள் அந்த டைம் ஒரு 8 இல்லை ஒரு 7:30 போல் இது ஆனதுனால அங்கே ஒரு கடைக்காரர் இருந்தார். அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஆக்சுவலாக பச்சை இருட்டாக இருந்த கைஸ், நான் ஆல்ரெடி என்னோடய கர்நாடகா ஒடிசி விலாகில் சொல்லிப்பேன். கர்நாடகா பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரிமோட் வில்லேஜஸ்லாம் பயங்கர இருட்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பயத்தில் தான் இருந்தோம் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு. பட் அந்த கடைக்காரர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ரொம்ப தேங்க்யூ சார். சாரி உங்கள் பேர் கூட கேட்க முடியல, ஏன்னா அவர் க்ளோசிங் டைமில் ஹெல்ப் பண்ணார். ஸோ பஞ்சர் ஒரு மெக்கானிக் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு டயர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அனீஷும் பரணியும் ஆல் த வே திருப்பியும் 12 kilometers அதே ஒரு ஒர்ஸ்டான ரோட்டில் போனாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அனீஷ் அண்ட் பரணி. இப்போ டே 3 எக்ஸைட்மெண்ட்டாக ஸ்டார்ட் ஆகுது கைஸ். நம்ம பைக்ஸ் எல்லாம் ஃபுல்லாக செயின் லூப் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி வெயிட்டெல்லாம் இறக்கி வச்சு, ஏன்னா 3 நாளும் இங்கே இருக்க போகிறோம். ஸோ இப்போ பிளான் என்னென்னா நேராக பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீம் போகுது, அங்கே போயிட்டு ஒரு சின்ன குத்தாட்டம் போட்டுட்டு வந்துடலாம்னு சொல்லிவிட்டு ஸோ கைஸ் நம்ம இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ அந்த ரிவர் அந்த சைடு லாஸ்ட் இயர் நம்ம 2020 வந்தபோது ரிசார்ட்டுக்கு பேக் சைட்லேயே நம்ம குளிக்கலாம். பட் ப்ராப்ளம் இஸ் இப்போ தண்ணி கொஞ்சம் ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம கீழே இறங்குறதுக்கு நடக்கிறதுக்கே வழி இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் இந்த சைடில் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த சைடு போய்ட்டு சின்னதாக ஒரு ஃபன் பண்ணிட்டு அலப்பறை பண்ணிட்டு வந்துடலான்னு போயிட்டுருக்கோம். வாவ் கைஸ், செம்ம ஃபன்னாக இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு நான் காட்டுற சுற்றி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. வேறு லெவல் ஃபன் கைஸ், வேறு லெவல் ஃபன். கொஞ்சம் நேரம் இங்கே ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 hour இங்கேருந்து கிளம்பி நேராக மேலே கலாசா டவுன் போகலான் இருக்கோம். டவுன் போயிட்டு கொஞ்சம் டவுனில் ஷாப்பிங் அதெல்லாம் பண்ணிட்டு ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜெலாம் இருக்குது, 2-3 இடம், அதெல்லாம் போகலான் இருக்கோம். நீ ஆயிடுச்சுண்ணே பைத்தியக்காரா. ஸோ நான் ஹேங்கிங் பிரிட்ஜ் எல்லாம் இருக்குது, அங்கே போயிட்டு அப்புறம் லஞ்ச் எதாவது சாப்பிட்டு ரிட்டர்ன் ஹோட்டலுக்கு வந்துடுவோம். நாளைக்கு அகெயின் வில் கோ ஃபார் சம் ஜீப் ட்ரைவ் எல்லாம் போய்ட்டு வரலான்னு இருக்கோம். ஸோ கைஸ், நம்ம சின்ன வயசில் கல்லூசி விளாடுவோம் பார்த்துருக்கீங்களா, தண்ணியில் பவுன் சைடு போகுது, இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். அப்போது ரெடி 1 2 3 கோ. சைல்ட்ஹுட் மெமரிஸ் நம்ம பசங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். இது இப்போ மேலே லஞ்சுக்கு நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோம் கலாசா டவுனுக்கு. ஸோ மேலே போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குது, அதை போய் பார்க்கலான்ட்ருக்கோம். பார்த்துட்டு வேறு ஸ்பாட் இருக்குது பக்கத்தில், பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி we'll go out guys and here we go.
நம்ம இப்போ ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு போய்ட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இதுக்கு லஞ்சுக்கு போகலான்னு. எங்கே போகிறீங்க? எங்கே போகிறீங்க? ஹேங்கிங் பிரிட்ஜ் போகலையா? ஸோ கைஸ், கிளம்புற அவசரத்தில் நம்மளோட பாக்கெட்டும் இன்ஸ்டாவையும் விட்டுட்டு வந்துட்டோம் ரூம்லேயே. மறந்து போச்சு. நான் டாப் பாக்ஸ் இருந்தால் டாப் பாக்ஸ் வச்சுருப்பேன், பட் பேக்கில் இருக்கணும்னு சொல்லி எடுத்தேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ் கைஸ். ஸோ பாக்கெட் இல்லாததுனால நம்ம கோப்ரோவே ஒரு பாக்கெட் மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அப்போ வந்துட்டு இதுதான் அந்த பிரிட்ஜுக்கு வெளில இருக்கிற பார்க்கிங் லாட் நம்மளுக்கு. ஸோ நம்ம எல்லா பைக்ஸையும் பார்க் பண்ணி விட்டுருக்கோம். ஸோ ஒரு 10 minutes அப்படி நல்லா காற்று வாங்கிட்டீங்க. வில் பி கோயிங் ஃபார்வர்ட். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் ஐ டோன்ட் திங்க் ஸோ வேறு எங்கேயும் பிளானுக்கு வரல. மழை லைட்டாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக மேகம் மூடிட்டுருக்கு. போகிறது பற்றி இல்லை, போயிட்டு நம்ம ஃபுல்லாக நனைச்சிட்டு வச்சுங்க அப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது பார்க்கறதுக்கு. ஸோ அதனால் வில் ஜஸ்ட் ரிலாக்ஸ் ஹியர் கொஞ்சம் நேரம். அப்புறம் வில் கோ பேக், ஹேவ் லஞ்ச். அப்புறம் நான் மோஸ்ட்டாக ரூம் போயிடுவேன். நான் போயிட்டு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் வீடியோ எடிட்டிங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ தான் ஓகே கைஸ், கிளம்பும்போது பார்க்கலாம். பாய். நம்ம வந்துட்டு ஹேங்கிங் பிரிட்ஜில் கிளம்பியாச்சு. இங்கே 2 பசங்களை பார்த்தோம். தேர் பட்ஜெட் ட்ராவலர்ஸ். ஸோ ட்ரெக் பண்ணி வந்திருக்காங்க. ஒருத்தர் பேர் வெங்கி, இன்னொருத்தர் பேர் நான் கேட்க மறந்துட்டேன். ஸோ அவங்க நாளைக்கு நம்ம கூட kyathanamakki கூட ஜாயின் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போகுது இப்போ காட்டுறேன் அவங்கள. ரோடு தான் கைஸ் சமத்தையாக இருக்குது. அம்மா ராப்டரு ஃபஸ்ட் கியரில் ஏறா சொல்லணும். ஆஹா, ஸ்கிட்டான ஏரியா வேறு. எப்படி போடு. சப்பல் ரொம்ப வழுக்குது கைஸ். ஸோ இவங்க 2 பேர் தான். பாய் ப்ரோ. ஸோ நம்ம நாகப்பிரசாத் ப்ரொவிஷனிங் ஸ்டோரில் வந்து நம்மளோட அதிஷோட கடை. ஸோ இங்கே வந்துட்டு காஃபி டீ எல்லாம் வாங்கியாச்சு. ஸோ வி ஆர் ரிட்டர்னிங் பேக் டு அவர் ஹோட்டல். போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரிலாக்ஸ் பண்ணலான்னு.